வெல்கம் டு எஸ்எம்சி கேபிட்டல். இன்னைக்கு 17 மார்ச் 2025க்கான இந்தியன் மார்க்கெட் ஃப்ரீ மார்க்கெட் அனலைசஸ் பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில கீ பாயிண்ட்ஸ் விச் வி நீட் டு கன்சிடர். அதாவது கிட்டத்தட்ட 2025லேருந்து ஸ்டில் ஃப்ரைடே மார்க்கெட் வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 lakh crores எஃப்ஐஐயோடைய மணி வந்து இந்தியன் மார்க்கெட்டை விட்டு வெளியில் போயிருக்கு. இட்ஸ் அ மேஜர் கன்சிடரேஷன்ஸ். வெட்னஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபெட்ரல் பேங்க்கோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன்ஸ், அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா, நம்ம பிப்ரவரி மந்த்துக்கான இன்ஃப்ளேஷன் டேட்டா, இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 4th குவார்ட்டருடைய கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ். இது எல்லாமே வரக்கூடிய மார்க்கெட் செக்மெண்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல்ஸை ப்ளே பண்ண போகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டுருக்கிறதுக்கு சில காரணங்களும் இருக்குது. அதில் முதல் காரணம் வந்து பார்த்தோம்னா யுஎஸ் டேரிஃப், அண்ட் ரெண்டாவது காரணம் என்னன்னா குளோபல் டென்ஷன், யூஎஸ் ரெசிஷன்ஸ். இது எல்லாமே ஒரு கண்டினியூஸ் காரணங்களாக இருந்துகிட்ருக்கு. பட் இப்போதைக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டை நாம் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் லைக் நம்ம இந்தியன்ஸ் பீப்புள், நம்மளுடைய எக்கனாமிக் டேட்டாஸ், நம்மளுடைய கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டை சேவ் பண்ண முடியும். குளோபல் கியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம ஸ்க்ரீனில் முதலாவதாக யூஎஸ் மார்க்கெட் பார்க்கணும். நேற்று செஷனில் S&P 500 வந்து பார்த்திங்கன்னா க்ரீன்லேயும், நாஸ்டாக் வந்து 451 பாயிண்ட்ஸ் க்ரீன்லேயும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் ஆனால் டவ் ஜோன்ஸ் வந்து மார்னிங் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம்னா நெகட்டிவில் தான், கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து குளோபல் கியூ ஃப்ரைடே செஷன் பாசிட்டிவாக இருந்தாலும் மண்டே செஷன் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை ஃபாலோ பண்ணுது. ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு யூஎஸ் கியூன்னு சொல்லலாம். யூரோப்பியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் புல்லிஷில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிஃப்ட் நிஃப்டி மார்னிங் செஷன்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரைடே செஷனுடைய புல்லிஷ் ஹோலி ஹாலிடேஸ்க்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணுறதுனால ஒரு 175 பாயிண்ட்ஸ் க்ரீனில் அப் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் கேப் அப் ஓப்பனிங்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது, இண்டிகேட் பண்ணுது. மற்ற ஏசியன் மார்க்கெட்டை நிக்கி அண்ட் அதர் ஏசியன் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அதை பார்க்கலாம். பிரெண்ட் குரூடை ஒரு 1.19% சேஞ்ச் ஆகி க்ரீனில் ட்ரேட் ஆகுது. கோல்டு சொல்லவே வேணாம், 6.48, கிட்டத்தட்ட $3,000 பர் அவுன்ஸுக்கு வந்து ரீச் ஆகிட்டுருக்கு நியரிங். கோல்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் புல்லிஷில் இருக்கு. க்ரூட் ஆயில் எகெயின் வந்து 1.18% சேஞ்ச் ஆகி அதுவும் வந்து ப்ரீவியஸ் செஷனில் க்ரீனில் ட்ரேட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நாம் வந்து மற்ற டேட்டாஸ்லாம் பார்க்குறோம். கரன்சிஸ் அண்டு பாண்ட்ஸ், இதனுடைய டேட்டாஸ் வந்து நாம் இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறோம். ஏடிஆர்ஸோடைய டீட்டெயில்ஸ் பார்க்குறோம். ஆக்சிஸ் பேங்க் ஏடிஆர் க்ரீனில் ட்ரேட் ஆகுது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஆர் க்ரீனில் ட்ரேட் ஆகுது. ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.34% க்ரீனில் ட்ரேட் ஆகுது. அதுமாரி ஐடி ஏடிஆர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு க்ரீனில் தான் ட்ரேட் ஆகுது. ஸோ குளோபல் கியூவை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட் புல்லில் இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட் புல்லில் இருக்குது, ஏசியன் மார்க்கெட் எல்லாமே புல்லில் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி ஒரு 175 பாயிண்ட் வந்து க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் நிஃப்டி 50 கேப் அப் ஓப்பனிங்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏடிஆர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. க்ரூடு, பிரெண்ட்டு, கோல்டு, பாண்ட்ஸு, யூஎஸ்டிஐஎன்ஆர், இது எல்லாமே மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி ஃபேவராக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இதை தான் நம்ம ப்ரீவியஸ் செஷனில் பார்த்தோம். எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டீஸ். எஃப்ஐஐ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லட்சம் கோடி ஜனவரியிலேருந்து டில் மார்ச் 15th வரைக்கும் அவங்களுடைய கேஷ் மார்க்கெட்லேருந்து அவங்களுடைய ஸ்டாக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிட்டாங்க. ஃப்ரைடே செஷனில் வந்து ஒரு 792 பாயிண்ட் க்ரோஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. டிஏ 1723.8 க்ரோஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க.
பட் ஜனவரி பிப்ரவரியை கம்பேர் பண்ணும்போது மார்ச் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய செல்லிங் வேல்யூ கேஷ் மார்க்கெட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். டோட்டலாக கிட்டத்தட்ட 78,000 772.2 க்ரோஸ் வந்து எஃப்ஐஐயுடைய செல்லிங் மட்டுமே தேர்ஸ்டே செஷனில் வந்து நமக்கு மார்ச் 13th வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத நாம் ஸ்க்ரீனில் பார்க்குறோம். நிஃப்டி 50 டே சார்ட்ஸ் பார்க்குறோம். ஆன் மார்ச் 13th செஷனில் வந்து பார்த்தோம்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லாங் பேரிஸ் கேண்டிஸ்டிக் பேட்டர்ன் வித் ஆவரேஜ் வேல்யூவில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆல் கீ மூவிங் ஆவரேஜுக்கு பிலோவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பொலிஞ்சர் பாண்டோடைய லோயர் லெவலில் தான், அதாவது மிடிலுக்கு லோயரில் ட்ரேட் ஆகுது. ஸோ இது ஒரு நெகட்டிவ் சைன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். நிஃப்டி 50 டே சார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலி நெகட்டிவாக இருக்குது. ஆனாலும் அதனுடைய எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், குளோபல் கியூஸ், கிஃப்ட் நிஃப்டி இதனுடைய விஷயங்களை பார்க்கும்போது நிஃப்டி 50க்கு புல் சைடு தான் மூவ்மெண்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும் அப்படிங்கிறது தோணுது. நிஃப்டி 50 இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 22,500 இமிடியேட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 22,400 கீழே ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து இம்மிடியேட் சப்போர்ட் அண்ட் வென் இட் இஸ் 22,000 பிரேக் ஆன பிறகு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 22,700 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து புல் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்புகளை வந்து காட்டுது. இன்கேஸ் 22,400 சப்போர்ட் லைன் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே வந்து ஃபர்தராக ஒரு 100 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பேஸ்ட் ஆன் த டெக்னிக்கல் பிவோட் பாயிண்ட்ஸை வச்சு நம்ம இதை சொல்ல முடியுது. இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன் மார்ச் 13th செஷனில் 3.18% வந்து டவுன் ஆகி கிட்டத்தட்ட வந்து 32.28 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஒரு அன்சர்டனிட்டியை தான் காட்டுது. பட் ஆஸ் வி நோ இந்தியா விக்ஸ் ஃபால் ஆகிற இண்டிகேஷன் இருந்தது அப்படின்னா நிஃப்டி 50 வந்து அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஸ் யூ நோஸ் வி ஆர் டிஸ்கஸ்ட் ஆல்ரெடி. இது ரெண்டுமே இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நிஃப்டி 50. இந்தியா விக்ஸ் அண்ட் நிஃப்டி 50 இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். வென் இந்தியா விக்ஸ் ஃபால் நிஃப்டி 50 ஷுட் ரைஸ். ஸோ இதுவும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னலை தான் இந்தியா விக்ஸ் கொடுக்குது அப்படின்றதும் நாம் பார்க்க முடியுது. கன்க்ளூஷன்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குளோபல் கியூஸ் எல்லாமே புல்லில் தான் இருக்கு. இந்தியா விக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவில் ப்ரீவியஸ் செஷன் இண்டிகேட் பண்ணுது. மற்ற கீ ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து புல்லில் தான் இருக்குது. ஏரியாஸும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் ட்ரெட் ஆகுது. ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புல் மார்க்கெட்டை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு தான் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. பட் ஈவன் தோ டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நெகட்டிவில் இருந்தாலும் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸுங்கிறது இட்ஸ் அ டெட் இண்டிகேட்டர், இட் நாட் லைவ் இண்டிகேட்டர்ஸ். அதனால் அதை பெருசாக நம்ம கன்சிடர் பண்ணாமல் லைவ் பேராமீட்டர்ஸ், லைவ் கியூ பாயிண்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டை புல்லில் தான் போகும் அப்படின்னு சொல்லலாம். புல்லில் போனால் நிஃப்டி 50 ஒரு 150 to 200 பாயிண்ட்ஸ் அப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் அப் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மாணிக்கம் குபேந்திரன், எஸ்எம்சி கேபிட்டலுக்காக. தேங்க்யூ வெரி மச்.